எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. கர்த்தர் நல்லவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், இந்த பாட்டு ஒரு எத்தனை வருஷம், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் ஒரு நாள் பாடும்போது நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? எங்கள் சர்ச்சில் நதானியல் டொனால்டு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, அந்த பாட்டு. வேறு என்ன பாட்டு, நிறைய பாட்டு பாடியிருக்கிறாப்புல. இந்த பாட்டை பாடும்போது எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டே தெரியும். அவர் பாடும்போது நல்லா இருந்துச்சு. அவர் கீபோர்டு வாசித்து இந்த பாட்டை பாடினார், ஆராதனை நடத்தினார். சரிங்களா? அன்றைக்கி எனக்கு தெரியுமா, நான் ஒரு விசுவாசி, நானும் சிதிசாமாவும் கையை தட்டி ஆராதனை ஆடிட்டுருக்கோம். அப்போது ஒன்றுமே தெரியாது, இந்த பாட்டே தெரியாது. சரிங்களா? ஆனால் பாருங்கள், அப்போது எனக்கு தெரியாது இந்த பாட்டு நான் பாடுவேன், ஃப்யூச்சரில் பாடுவேனானே தெரியாது. ஆனால் தேவன் போட்டு வச்சுருக்கிற திட்டம் பாடுறது இல்லடா, பாடி நீ ஆராதிப்பேன், ஆராதனை நடத்துவேன். எத்தனை நேரம் புரியுது? ஆமேன், ஆமேன். என் வாழ்க்கையில் நான் அன்றைக்கி நினச்சி கூட பார்க்காத ஒரு எனக்கு தருணம் அது. நினச்சி கூட பார்க்க, இப்படிலாம் ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான்லாம் ஊழியத்துக்கு வருவேங்கிறத துளி கூட எனக்கு தெரியாது. சரிங்களா? சொல்லுங்கள், ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் உங்கள் உயர்வில் தேவனுடைய பங்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது, மறந்துடாதீங்க. அதுவும் உலகத்தார் அல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய உயர்வுக்கான நேரம். ஆமேன். மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுக்கு தேவன் உங்களை குறித்து வச்சுருக்கிற பெரிய பெரிய திட்டங்கள், உயர்வுகள், மேன்மைகள் உங்களுக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையே வேறு. ஆமேன். ஆமாம், ஃபியூச்சரில் நீங்கள் இருந்து ஆராதிக்கிற இடமே வேறு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாட்டே ஒரு காலத்தில் தெரியாது. அந்த ஊழியக்காரர் பாடும்போது ரசித்து, சார் நல்லா இருக்கப்பா அப்படின்னு பாட்டு, அப்போ தான் இந்த பாட்டே நான் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் என் மனசுக்குள்ளேயே அது போச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த பாட்டு இன்றைக்கி இல்லை, எக்கச்சக்கம் தடவை பாடிட்டேன். இன்றைக்கி பாடும்போது கர்த்தர் அதை உணர்த்தினார். எனக்கு அன்பானவர், இன்றைக்கி இந்த பாட்டை நீங்கள் பாடி ஆராதிக்கும் போது நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் உங்கள் நிரந்தரம். இதை விட பல மடங்கு உயர்வான ஒரு இடம் நீங்கள் நினச்சே அதான் சொல்ல வசனம் சொல்லுதியா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமையினால். அவருடைய வல்லமை எப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத விட, ஆமாம், நீங்கள் நினைக்கிறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, பிளான் போட்டு வைக்கிறது, எல்லாத்த விட வேண்டிக் கொள்வது, ஜெபம் பண்ணுறது, அழுகிறது, புலம்பி கேட்குறது, எப்படி கேட்டாலும் சரி, எல்லாத்த விட அவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் பெருசு. மறந்துடாதீங்க. ஓகே.